இரண்டாவது வார்த்தை, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் சொல்லுது, 2 கள்ளனை பார்த்து கல்வார் சிலுவையில் 2 கள்ளன் அவன் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பக்கத்தில் ஒருத்தனும் இன்னொரு பக்கத்தில் ஒருத்தனும் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, தொங்கி கொண்டு இருக்காங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே நடுவில் இருக்கும்போது ஒருத்தன் கேட்குறான், ஆண்டவரே நீங்கள் தான் உண்மையான கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் இப்போ உங்களுடைய ராஜ்யத்துக்கு வரும்பொழுது என்னை நினைத்தருளுங்க என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய். ஆனால் இன்னொரு கள்ளன் சொல்கிறான், அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் எப்படி பார்க்குறான்னா, நானும் குற்றவாளி அவரும் குற்றவாளி என்று பார்க்கிறான். பாருங்க 39ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, லூக்கா 23:39, அன்றும் சிலுவையில் அறையப்பட்ட இருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களை ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாது ஒன்றியும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பா.